இந்த கருங்குயில் யாருக்காக காத்திருக்கிறது? தன் சோடி குயிலுக்காக. ஏ லூசு, உனக்கா நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? என்ன மாமா, என் வீட்டுக்காரர் வெளியே போனோன்னு தானே நான் வர முடியும். சரி, இதுவே கடைசியா வச்சுக்க. இனிமேல் என்ன காக்க வைக்க கூடாது. ஏன்னா இந்த ஊர்ல எனக்குன்னு இருக்கிற ஒத்த ஓட்டு நீதான். அதுவும் கள்ள ஓட்டு இல்ல. கள்ள ஓட்டு இல்லாம அரசியல்வாதிங்க ஜெயிக்க முடியுமா? ஆமா மாமா, அரசியல்வாதிங்களே எந்த சின்னத்துல நிக்க போற? வெடிஞ்சு எந்திரிச்சா பெண்கள் குடத்தை தூக்கிட்டு எங்க போவாங்க? அந்த கைப்பம்பு தான் நம்ம சின்னம். நீ பக்கத்துல இருக்கும் போது நான் கிள்ளிட்டே இருப்படா. எங்க போற? சொன்னா கேளு. வாழைப்பழ சைஸ் இருந்துகிட்டு வழக்கா பேசிட்டு இருக்க. ஒழுங்கா வாழைப்பழ தர தக்காளிக்காரன் கொடுத்து காசை வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வராங்க. போட்டா போடா. ஏண்டா என்னாச்சு? கால்ல மிதிச்சுட்டாடா. ஆமா ஆமா, இன்னைக்கு நான் ஆசைப்பட்டு கேட்கறதெல்லாம் எனக்கு வாங்கி தருவியா மாமா? இவ்வளவுதானே, இது என்ன பெரிய விஷயம்? சந்தையே நம்ம இடத்துல நடக்குது. என் மாப்பிள்ள ஆசைப்படுறத சூண்டி விட்டு வாங்கி கொடுக்குறேன். டேய், மாப்பிள்ள கேட்கறத கொடுக்கணும், இல்லைன்னா சந்தைக்குள்ள எவனும் கடையே போட முடியாது. ஆமா, இவனை முதல்ல வரட்டு. டேய் போட. 15 ரூபாய் வாங்குற இடத்துல ஆம்பளை பையனுக்கு என்ன வேலை? ஆள் மூஞ்சியா போட. போட போட. அம்மா அம்மா, ஆட வேணுமாமா? டேய், அது எதுக்குடா? பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிறதுடா. எனக்கு அது வேணுங்கிறான்ல. ஐயே, உன் டேஸ்ட் என்னடா அப்படி இருக்கு? கொண்டா இந்தா. என்ன கிளவி, மேக்கப் அதிகமா இருக்கு பாரு. என் புருஷன் கிட்ட சொல்லிடுவேன். ஏண்டா மாப்பிள்ள, இந்த கிளவி புருஷன் சொல்லிடுவாளோ? இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து. வா மாமா. தக்காளி பழுத்திருச்சு, அங்கமே மனசு இன்னும் பழுக்கலியே. என்ன பாட்டி, போன வாட்டியே வாங்கி தரேன்னு சொன்னில்ல. என்னது? என்ன நடக்குதுங்க? மானத்தை வாங்குறியே. எனக்கும் அது வேணும். அது எதுக்குடா உனக்கு? ஏண்டி கிளவி, உனக்கு இந்த வயசுல இது கேக்குதோ? இது என் புருஷனை பத்தி எனக்கெல்லாம் தெரியும். அப்பா நல்ல ரசிகதா இருப்பானோ? நம்ம பண்றதெல்லாம் பண்றானே. ஒரு ஆடி 20 ரூபா, 10 ஆடி 200 வித்து வச்சு. காசா? காசு கேக்குறா? யாருக்கிட்ட காசு கேக்குற? நாங்களே மாமூல் வாங்குறீங்க. சேகர்ரா, மூக்குப்பிடி சேகர். காசு கேக்குற? காசு தரேன். ஏய் தம்பி, ஏப்பா என்ன அடிக்கடி பட்டுச்சா? நீ என்ன டாக்டரா? ஆமா, எதுக்கு அவன் அடிச்ச? அப்படி என்ன அவன் தப்பா கேட்டான்? ஆட்டை சந்தைக்கு ஓட்டு வந்தா ஒரு ஆட்டுக்கு 20 ரூபா வாங்குறது இந்த ஊரோட வழக்கம். அது கூட இந்த சந்தைக்கு இடம் கொடுத்தாங்களே, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இல்ல. நீங்க எல்லாம் வந்து போனதுக்கு அப்புறம் இங்க சுத்தம் பண்றாங்க பாரு, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது. ஒழுங்கு மரியாதையா பணத்தை கொடு. ஊனா ஊருக்கு ஒரு நாட்டாம சொம்ப தூக்கிட்டு கிளம்பிடுவீங்களே தீர்ப்பு சொல்றதுக்கு. மாமா அடிச்சிட்டாங்க. என்ன எவன்டா அடிப்பேன்? அட மாமா அடிச்சிட்டாங்கங்கற. டேய், என்ன எவன்டா அடிக்க முடியும்? நீ வா மாமா. காட்றா. வா சொல்றேன். வாடா. ஏய், ஏறா, உள்ளதா இருக்கா? டவுசர்ல எவடா இருக்கு? ஏய், அண்ணா, போய் பண்ணு ஸ்பீடா. ஏய் மாடுங்களா? அண்ணா அண்ணா மாடுல ஆடு. என்ன ஒருத்த அடிச்சிட்டா? வேடிக்கை பாக்குறீங்களா? போய் அடிக்கடா. நம்ம என்ன நேரத்துல சண்டை போட்டுருக்கோம்?
அப்ப புதுசா வந்து 4 பேர் இறக்கு. யானி ஜக்கு ஜம்பு ஜம்ப் பண்ணுங்கடா. என் பேரை சொல்லவே இல்லை நீங்க. சேர்ந்து ஒரு வாரம் தான் ஆகுது. உங்க பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கோமே. அப்படா போய் சண்டை போட. அண்ணே ஏந்திருங்கண்ணே. ஏந்திரிக்க முடிஞ்சா ஏந்திரிக்க மாட்டேனா கொஞ்சம் தூக்கி விடுங்கடா. நம்ம தான் சூப்பராங்கின்னு பார்த்தா நம்ம கூட சேர்றவங்க சூப்பராங்கியா தான் இருக்கானுங்க. சண்டை பண்ண விடுப்பா. அங்க போற பிரேம் மாதிரி பண்ணு. ஓயா ஓடடா. ஓட. எப்படி வெளுத்து வாங்குறான். வாடா 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 வாடா. டேய் இது என்னடா உடம்பா மலையாடா? என்னடா எவ்வளவு துணி தலையாடிக்கிட்டு இருக்க? இங்க வர பாடா தூசாரி இதெல்லாம் நம்மளுக்கு. டேய் பாவாடா ஓகுனேடா நான் என்ன ஓட முடியாது. 10 மாவோடவே போடுவேன். உனக்கு சரியான ஆளு அந்த மலதே அவனோட போட்டுக்க. ஐயோ இங்க ஏன்டா வர்றீங்க? நானே உயிரை காப்பாத்த ஒளிஞ்சிட்டு இருக்கேன். எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? வாங்க. நான் பாத்துக்கிறேன். அண்ணன் கிட்ட வச்சுக்க சொன்னேன்ல. அண்ணா வரண்ணா. அண்ணா வீட்டுல கேட்ட சொல்லுங்கண்ணா. நல்ல வேலை சேகர் சேதாரம் இல்லாம தப்பிச்சான். ஓடுங்கடா. புத்தி இருக்காடா உனக்கு? புத்தி இருக்கா உனக்கு? எத்தனை தடவை சொன்ன சண்டை வேணாம்னு சொன்னா கேட்டியா? வெறும் 20 ரூபா பிரச்சனைடா. பேசியே தீர்த்து இருக்கலாம். இப்ப பாத்தியா நீ பண்ண காரியத்தை? 2 லட்சம் ரூபாய் நஷ்டம். யார் கொடுப்பா? உங்க அப்பா தான் கொடுக்கணும். எங்க அப்பா? கங்கா வா போலாம். வாமா போலாம். மாமா என்னடா? வழக்கமா நாம தப்பு பண்ணுவோம். ஆமா. அது தெரிஞ்ச அப்பா நம்மள அடிப்பாரு. ஆனா இந்த தடவை அதுக்குள்ள தகவல் வந்திருக்காது மாமா. அதுக்கு எவனோ ஒருத்தன் சொல்றதுக்கு முன்னாடி நாமளா போய் நடந்த விஷயத்த சொல்லி மன்னிப்பு கேட்டா விட்டுருவார்ல. மாப்பிள்ள புது ஐடியாவா இருக்குடா. மாமே எத்தனை சிவாஜி படம் பார்த்திருக்கே. உள்ள போய் என் ஆக்டிங் என்னுடைய ப்ரிபாஸ்மெண்ட்டை பார்த்து உங்க ஒப்ப அப்படியே அழுத்து நிக்க போறான்டா. போயிட்டு வெற்றியோட திரும்பி வரட்டுமா? வெற்றி அது சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. என்னடா பொண்ணு நீ வேகமா வர்ற? ஒண்ணுமில்ல மச்சான், சந்தைக்கு போயிருந்தேன். அங்க ஒரு சின்ன சண்டையாயி போச்சு. சண்டையா? ஆமா மச்சான், நம்ம ஊரு கரப்பையில வெளியூர் கரப்பையில அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? எப்படா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? இறங்கி பயவலையில பூட்டுன்னு புட்டுன துண்டக்கானா துணிய கணாம்னு ஓடி போயிட்டாங்க. வெற்றி நமக்குதே. என்ன சண்டை போட்டதுனால சந்தைக்குள்ள உள்ள பொருள் ஃபுல்லா கொஞ்சம் சேதாரம் ஆகி போச்சு. 2 லட்சம் ரூபாய் வைக்கிற? 2 லட்சம் ரூபாய் நம்ம குடும்பத்துக்கு பீச்சாங்களுக்கு சம. தூக்கிறீங்க மச்சான். அப்படியே நீங்க சண்டை போடாம வேற யாரா போடணும் அப்படின்னு தோல்ல தட்டி உள்ள போடாத அனுப்புனீங்கன்னா மனசும் குளிந்துரும். சண்டை போட்டதுனால வவுறு காருன்னு பசிக்குது மச்ச. 4 சட்டி கஞ்சிய நறுக்குன்னு அடிச்சிருவேன். இங்க வாங்க, கெட்டிக்கார பசங்க அவங்க பின்னுக்கு வந்துகிட்டு இருக்கேன் மச்சான். அப்படியா?
சரி சரி நீ போ முன்னாடி அவன் வந்தவன சேர்ந்து சாப்பிடலாம். மச்சானுக்குள்ள மனசு மாதிரி வருமா? வாரி மச்சான் வாரி மச்சான். ஐயோ ஆத்தா அப்பா ஐயோ அப்பா வலிக்குது மச்சான் வேறடா மச்சான் விட்டுங்க மச்சான் வலிக்குது மச்சான் ஆத்தாடி ஐயோ சண்டை போடா. நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாது, உன்னோட சேர்ந்து சுத்துறானா அந்த பயல வீட்டுக்குள்ள வரக்கூடாது. போடா ஓடு. வீரசாமி பாப்பா எவ்வளோ நாளைக்கு தான் சுருட்டை வச்சு ஏமாத்துவாங்க வீரனாரா? ஏன் ஒரு ஃபில்டரோ 555 வச்சு ஆவாதா? மாப்ள மாப்ள பசிக்குது பசிக்குது. இந்தா புடி புடி. இப்படி குடுறா. இந்தாங்க மாமா. மாப்ள ஒப்பனுக்கு வெறும் 30 ஏக்கர் தான் இருந்துச்சு. இன்னைக்கு 300 ஏக்கர் இருக்குன்னா யாருனால? எங்க அம்மா வந்த ராசி. அப்படி போட்டேன்னா எல்லாம் உன் மாமே வந்த ராசியால. மாமனை கோவப்படுத்தி பார்க்காதீடா, குடும்பம் அழிஞ்சுவோம். விடு மாமா, வேக வச்சு சாப்பிடுற வேலையை பாப்போம். பத்த வச்சுட்டுல இரு. இங்க கொண்டா. கடலையை எப்படி சுடுறதுன்னு ஒரு கலையே இருக்குடா. இப்படி சுட்டுக்கிட்டு இருக்க, மாமே எப்படி சுட்டுக்கிட்டு இருக்கீங்க பாரு. கலகலன்னு காயிறான் பாரு. வெந்திருக்குமா மாமா? வேகும்டா, இருடா. இப்ப சாப்பிடலாம்டா. ஐயோ வைக்க போற பத்திச்சு மாமா. தேர் எடுத்து போவா ஓடியா. போதுமா? ஐயா ஐயா, என்னடா களத்துப்பட்டுல வைக்க போற பத்தி எரியுதுங்க ஐயா. என்னடா சொல்றீங்க? டேய் ஓடுங்கடா, ஓடி போய் அடிங்கடா, எல்லாரும் கூப்பிடுங்கடா. என்னடா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? அங்க வைக்க போற எரியுதான், போங்கடா. கொளுத்துனதே மாமா தானே. பொழுதனைக்கு மாமே கூட சுத்தினாலும் ஒப்ப புத்தி தான்டா உனக்கு இருக்கு. கரெக்டா போட்டு விடுற. என்னடா சொல்றீங்க? அட இத போய் பெருசா பேசிக்கிட்டு இருக்க. வேணுக்கு நான் செஞ்சாக பசியில இன்னைக்கு கள்ளச்செடியை பறிச்சு சுட்டோம். அது காத்துல புடிச்சு அப்படி வைக்க போற பத்திக்கிருச்சு. விடுவியா இத போய் பெருசா பேசிக்கிட்டு? ஏன்டா இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு என்ன இங்க இல்ல? நீங்க ராஜா மாதிரி வாழலாம். அந்த மனுஷனுக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. நீங்களாவது அவர் சொல்றத கேட்டு புரிஞ்சு நடத்த கூடாது? அவர் ஏதாவது வேலை சொன்னா செய்யுங்கடா. மா, அவர் சும்மா தொந்தரவு பண்ணிட்டே இருக்காருமா. இப்ப நீ ஏதாவது வேலை சொல்லு, செய்யற. இதோ இந்த ரசம் எடுத்து ஊத்துட்டுமா, இல்ல இந்த சாப்பாடு போட்டுமா? சொல்லு, கண்டிப்பா செய்யற. நான் என்னடா உனக்கு வேலை சொல்ல போறேன்? நான் ஆசையா தவம் இருந்து பெத்த பிள்ளை நீ பிள்ளையா பிறந்ததுக்கு இந்த அம்மாவுக்குன்னு ஒரே ஒரு வேலை செஞ்ச அது போதும். என்னம்மா செய்யணும்? நான் செத்த பிறகு என் பிள்ளை உன் கையால கொள்ளி வச்ச போதும். ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அக்கா ஏன் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? நீ சாப்பிடுற மாப்பிள்ள. சாப்பிடுங்கடா. சாப்பிடப்போ சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்க.
ஒதுக்குடா ஒதுக்குடா. ஏய் ஏன்டா அந்த புள்ளைய போட்டு அடிக்கிற? ஏல இங்க வா, நீ வா. ஐயா தெரியாம பண்ணிட்டியா? கண்ணே அழாத. ஏல பச்சை புள்ள அதையே இப்படி போட்டு அடிக்கிற? சின்ன பிள்ளைங்கன்னா ரோட்ல விளையாட தான் செய்வாங்க. நான் தான் பார்த்து வந்திருக்கணும். நான் ஏதோ யோசனையில வந்தேன். நீ போய் விளையாடு கண்ணு, போ போ. ஐயா கொஞ்சம் கண்ணை திறங்கய்யா. என்னடா இது? ஐயா உங்க கண்ணு ரொம்ப செவந்து போயிருக்கு. இந்த தாய்ப்பாலை கொஞ்சம் போல விட்டீங்கன்னா குணமாயிடியா. எதுடா இது? ஐயா நம்ம வீட்டில் வேலை செய்யறானே முனிய, அவன் சம்சாரத்துக்கு பிரசவம் ஆயிருக்கு. அவங்க கிட்ட இருந்து கொண்டு வந்த ஐயா. இந்த கண்ணை காட்டுங்க. ஏய் உசுரே போனாலும் திறந்தாலும் போக மாட்டேன்டா. அதை புரிஞ்சுங்க. பால் ஊத்துறானுங்களா பால். உலகத்திலேயே சிறந்தது தாய்ப்பால். இந்த மனுஷன் அதுலயும் சாதிய பாக்குறாரு. காத்தாடி பாவாட காத்தாட காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாட காத்தாட நெஞ்சு குளிக்குது ரோசா மழை பெய்யுது. எங்க அம்மா திட்டுவாங்க. நான் வீட்டுக்கு போறேன். போகுது. ஏய் நான் போறேன் போறேன். குளிக்கும் போது மழை பெஞ்சு ஒண்ணு இல்லைங்க. வாடி. ஏய் ஷோ மழை வேற. போகாத நில்லு. இங்க வா. போக. என்னது இது? யாரு வச்சிருப்பா? இவரா? என்ன பாக்குற? அன்னைக்கு பஸ்ல ஏறும் போது அறுந்து விழுந்த அருணா கொடி தான் அது. என் தங்கத்தோட இடுப்புல இருந்த அருணா கொடி முழுசாவே தங்கமா இருக்கணும்னு ஏன் அருணா கொடியை இணைச்சு கொண்டு வந்திருக்கேன். உன் இடுப்புக்கு தான் நான் இன்னைக்கு அருணா கொடி கொடுத்துருக்கேன். கூடிய சீக்கிரமே உன் கழுத்துக்கும் தாலி கொடி கொடுக்குறேன்.